எல்லாத்தையும் அவன் களவு கொண்டான். அதனால என்ன ஆறுது அப்படின்னு கேட்குறாளாம். அதனால அந்த கண்ணனுக்கு இவர்களுக்கு எந்த விதமான நெய்யும் பாலும் கிடைக்கிறதுக்கே பிரசக்தி இல்லாத போயிடுத்துன்னு காட்டுகிறார்கள். களவு கொண்ட காலத்தில் அதன் தன்மையே அறியலை. அது நெய்ன்றது ஒரு திரவமா திடப்பொருளா அப்படின்றத கூட அவர்கள் அறியக்கூடிய தன்மையிலே இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு ஊர்ல ஒரு வைத்தியர் இருந்தாராம். அந்த வைத்தியர் என்ன பண்ணுவாரா, தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, சம்ஸ்கிருதமெல்லாம் நல்லா தெரிஞ்ச மாதிரி, ஆயுர்வேத சாஸ்திரம் படிச்சிருக்கேன், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், அது தெரியும், இது தெரியும் அப்படின்னு கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு இருந்தார். அந்த ஊரில் இன்னொரு ஒரு பண்டிதர் ஒருத்தர் இருந்தார். பண்டிதரும் நல்ல, அவர் பண்டிதர்னு பேர் வந்துடுதே தவிர அவ அப்பா பண்டிதர், அதனால இவரும் பண்டிதர். இவருக்கு அவ்வளோ சம்ஸ்கிருத ஞானம் எல்லாம் தெரியாது. இவங்க ஏதோ ஒரு சமயத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணார், அந்த வைத்தியர் இடத்துல போனார். வைத்தியர் இடத்துல போய் கேட்குறாரு, இந்த வியாதிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், நீங்கள் தோயப்பானம் பண்ணுங்க, அடிக்கடி தோயப்பானம் பண்ணுங்கோன்னுடா. இவர் தான் நிறைய தெரியுமே, சம்ஸ்கிருதம்லாம் நிறைய தெரியுமே, பண்டிதர்னு சொல்கிறாரு, தோயப்பானம் பண்ணுங்கோன்னு. சரி, ஏதோ கடையில் கிடைக்கிற மருந்து போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அவரை கிளம்பி அப்படியே போயிட்டார். போயிட்டு கடையில் போய் கேட்குறாரு, தோயப்பானம் இருக்கா? தோயப்பானம் இல்லை. அவர் போகிற சமயத்தில் என்ன பண்ணார், மறந்து போயிட்டார். தோப்பையானம்னு அதை புரிஞ்சுட்டார். தோயப்பானன்றத தோப்பையானம் அப்படின்னு புரிஞ்சுட்டார். தோப்பையானம் இருக்கான்னு போய் கடையில் போய் கேட்டாராம். அந்த கடைக்காரன், ஐயோ பெரிய பண்டிதர் வந்து கேட்குறா, இல்லைன்னு எப்படி சொல்கிறது? சுவாமி நேற்றுக்கு வரைக்கும் இருந்து இன்னைக்கு தான் சுவாமி காலி ஆச்சுன்னா. அது மாதிரி எல்லா கடையிலும் போய் 4-5 கடையில் 10 கடையில் கேட்டார். எந்த கடையில் கேட்டாலும் இல்லை. ஒரு வாரம் கழித்து திருப்பி வைத்தியர்கிட்ட போனார். என்ன எப்படி இருக்கு உடம்பு? உடம்பு அப்படியே தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சொன்ன அந்த தோப்பையானம் மட்டும் கிடைக்கலன்னு வரோம். தோப்பையானமா? நான் அப்படி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னாரோம். இல்லை நீங்கள் ஏதோ சாப்பிடுன்னு சொன்னீங்களே. நான் தோயப்பானம்னு சொன்னேன். தோயம்னா தண்ணி. தோயம் பறந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்டன்னு வந்து பாசுரம் ஆழ்வார் பாடுறார், பெரிய ஆழ்வார். தோயம் பறந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்டன்னு பாடுறார். தோயம்னா தண்ணி சூழ்ந்த இடத்துல அந்த எம்பெருமான் இருக்கான். திருப்பார்கடல் எப்படி இருக்கணும், இதெல்லாம் சூழ்ந்து இருக்கேன். தோயப்பானம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த தன்மையே அறியாதவர்களாக இருக்க அடையழவை அவர் நினைச்சான். அவர் சொன்னா, ஐயோ நான் தோயப்பானம்னு சொன்னது தண்ணியை சாப்பிடுன்னு பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் இதுக்கு கூட தெரிஞ்சிருக்குன்றதுனால நான் அப்படி நினைச்சுன்னு சொன்னேன்னா, கடைசியில உங்களுக்கு தோப்பையானம்னு அது பேரையே மாத்திட்டு உங்களுக்கு சம்ஸ்கிருதமே அடியோட உங்களுக்கு ராமசப்தம் கூட தெரியாது போல இருக்கேன்னாரும். அது போல அவர்களுக்கு இதுவே இல்லை. காஞ்சி சுவாமி ஒரு தடவை இந்த தேரெழுந்தூர் ஆண்டவன் ஒரு உத்தமாசன் ஒரு ஜீயர் சுவாமி எழுந்திருந்தாராம். அவர் சொன்னாராம், நீர் ஒரு ஆசுகவின்னு சொல்றாரு. ஆசுகவின்னா அவர் ஒரு இது சொன்னாலே உடனே அதுக்கு கவி பண்ணி கொடுக்கணும். நான் சொல்றேன், இப்போ கிருஷ்ணன் விஷயமா ஒரு கவி பண்ணி கொடுமே அப்படின்னாராம். இந்த பாசுரத்தை ஒரு மையமாக வச்சு, வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தை மையமாக வச்சு, அந்த கருத்தை மையமாக வச்சு ஒரு பாசுரம் ஒரு ஸ்லோகம் எழுதுமேனாராம். உடனே எழுதினாராம், கோபால இது கிருஷ்ண துவம் பிரச்சுர க்ஷீரவாஞ்சயாஸ்ரிதோ மாத்ருஸ்திரய க்ஷீரம் அப்யேஹோ துர்லபம் கிருத்தம். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சாதாரண விஷயம்தான். கோபால இது கிருஷ்ணா, கோபாலனே கிருஷ்ணா, கோபாலன் வழக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு விடையனான கிருஷ்ணனே, துவம் பிரச்சுர க்ஷீர வாஞ்சையா. ஒருத்தர் கேட்டாராம், கண்ணனிடத்தில் வந்து அவருக்கு ரொம்ப பால் சாப்பிடணும்னு ஆசையாம். அவர் என்ன பண்ணுறார், க்ஷீர வாஞ்சையினாலே, அந்த பால் சாப்பிடணுன்ற ஆசையினாலே கண்ணனிடத்தில் வந்து கேட்டார், வந்து இது பண்ணாராம், வந்து நான் அவனோட இருக்கேன், எனக்கு பாலெல்லாம் கொடு அப்படின்னு கேட்டாராம். கண்ணன் என்ன பண்ணானான், மாத்ருஸ்தன க்ஷீரம் அப்யஹோ துர்லபம் கிருத்தம். அவனுக்கு அவன் அம்மாவிடத்திலே பால் சாப்பிடக்கூடிய பாக்கியத்தையும் ஒழித்து விட்டான் அப்படின்னு காட்டுறார். ஒரு நிமிஷத்துல பண்ண கவிதை இது. இதே தமிழ்லேயே எழுதிய, கண்ணா நின்னை ஆயன் என்று கண்டு மிக்க பால் பெறற் கெண்ணி நின்ன பாத பங்கயத்தை நன்னினரோ எண்ண மீது மாறுபட்டு ஒழிந்தவாறு கேட்டியோ அன்னை பாலும் எந்தனுக்கு அருமையாக்கின ஆயரே. என்ன இது காட்ட வந்த விஷயம்னா, கண்ணா பால் கிடைக்கும்னு நான் உங்ககிட்ட வந்தேன், நீ என்ன பண்ண, எனக்கு அம்மா பால் கூட கிடைக்காதபடி பண்ணிட்டிய நீ அப்படின்னா. அப்போ என்னன்னா, மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணா மறுபிறவி தவிர திருத்தி நின் கோயில் கடைப்புகைப்பை திருமாலிலும் சோலை எந்தாய். அவன் ஒரு பெரிய மருத்துவனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்ன பண்றானா, அவன் மறுபிறவின்றதையே அறுத்து விடுகிறான். அந்த மறுபிறவியை அறுத்துட்டா
பிறந்தா தானே நீ தாயிடத்திலே பால் சாப்பிடணும், உனக்கு பிறவியே ஒழிச்சுட்டேன் என்று காட்டினாராம். அதுபோல மறுபிறவியை தவிர்க்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவனாய் இருக்கிறான் நெய் உண்ணோம் பால் உண்ணோம். அப்போ நெய் உண்ணோம் பால் உண்ணோம் சொன்னா அது என்ன சாப்பிடக்கூடாத வஸ்துவா அப்படின்னு கேட்டா இல்லை, நெய்யும் நிஷித்தம் அல்ல, பாலும் நிஷித்தம் இல்லை, அதனால இவர்கள் சாப்பிடறதில்ல. சில பொருள்கள்லாம் இப்போ நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்கோம் இல்லையா, அது போல தள்ளி விட்டாருங்களா, அது மாதிரிலாம் இல்லை. முன்ன கிடைக்காமையாலே விட்டு அந்த கண்ணனே எல்லாத்தையும் சாப்பிட்டான், அதனால விட்டுட்டான். அதனால அது விரதத்திற்கு சங்கல்பமும் ஆனது. அது மட்டும் இல்லை, இவர்கள் சாப்பிட்றதுன்னு ஆரம்பிச்சான்னா கண்ணன் எப்படி சாப்பிடுவாங்க? அட்டுக்குவி சோத்து பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யளரும் அடங்கப்பட்ட துத்தின்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அந்த இந்திரனுக்கென்று ஆயர்கள் அமைத்த விழவில் பாசன நல்ல பண்டிகளாலே நிறைய வண்டியா பிரசாதங்கள் கொண்டு போய் அந்த இந்திரனுக்கு சமைக்கணும், கொடுக்கணும்ட்டு எல்லாரும் போறார்கள் இந்த ஆயர்கள் எல்லாம். அது எப்படி இருந்ததுன்னா அட்டுக்குவி சோத்து பருப்பதம்னா பருவதம் மலையை போல இருந்த அந்த சோறானது. அட்டுக்குவி சோத்து பருப்பதமும் தயிர் வாவியம், அதுல தயிர் விட்டுருக்கிறான். அது எப்படின்னா தயிர் வாவினா கிணறு, ஒரு கிணறை போல இருக்கிறதா அந்த தயிர் இருக்கக்கூடிய அந்த ஆழம். தயிர் வாவியும் நெய் அலரும், அந்த கிணத்துல தண்ணியில கீழே சேறு இருக்குமே, அதுபோல சேத்தை போலே படிந்து கிடக்கிறதான் நெய். அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய பிரசாதத்தை உண்பவனாய் இருக்கக்கூடியவன் உலகம் உண்ட பெருவாயனான எங்கள் கண்ணன், நாங்கள் போய் நெய்யும் பாலையும் சாப்பிட்டுட்டோம்னா அவனுக்கு மிச்சம் இல்லாத போயிடுமே, அவனுக்கு சாப்பிட இல்லாத போயிடுமே, அந்த நல்லெண்ணத்தினால நாங்கள் சாப்பிடல, அதனால நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னார்களாம். இப்போ சாப்பிட்றதுக்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்கோ. ஒருத்தன் அன்னமே சாப்பிட மாட்டான், அரிசிய சாதமே சாப்பிட மாட்டான். அவன் சங்கல்பம் பண்ணிக்கிறான்னா நான் இனிமேல்ட்டு அரிசி சாதமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான்னா அதை என்னன்னு சொல்லுவா அப்படின்னா, ஏற்கனவே நீ தான் சாப்பிட்றது இல்லையே, இதுக்கு என்ன சங்கல்பம் வேற வேண்டி கிடக்கு அப்படின்னு தானே கேட்போம். அதுபோல் இவர்கள் நெய்யும் பாலும் கிடைக்கவே இல்லை, இதுக்கு எதுக்கு சங்கல்பம் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு கிடைக்கலன்றதுனால தான் நாங்கள் சாப்பிடலை, கிடைச்சா நாங்கள் சாப்பிடுவோம். எங்கன்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொல்லும்படியாய், நரவுகள் சின்ன காணம் சேர்ந்தும்போம் என்று சொல்லும்படியாய், மூடனை பெய்து முழங்கை வழிவார என்று சொல்லும்படியா அந்த இடத்துல நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்போ கண்ணனோட சேர்ந்து சாப்பிடுவோம். இதுக்கு இப்போ கண்ணனோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பிரசக்தி இல்லை. நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி, காலையிலே எழுந்திருந்து நீராடுவோம் என்று காட்டுகிறார்கள். எதுக்கு அப்படின்னா இந்த நோன்பு நோர்க்கைக்கு அங்கமாகவும் தங்களுடைய தாபம் கண்ணனை பிரிந்த தாபம் தீர்வதற்காகவும் காட்டுகிறார்கள். ஆனால் நாட்காலே நீராடினா ரொம்ப பின்மாலை பொழுதிலே நீராடுகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். எப்படின்னா பரதன் எப்படி சரையுல போய் தீர்த்தமாடுவானோ அதை போலன்றாங்க. ஏன் இந்த நோன்புக்கு கொஞ்சம் பொழுது விடிஞ்சு போனால் ஆகாதோ அப்படின்னா, பரதன் ஏன் அர்த்தராத்திரியில போய் சரையுல தீர்த்தமாடினான்னு தெரியுமா? ஊரில் இருக்கக்கூடியவர்களும் அந்த அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பரதன் குளிக்க போற பொழுது விடிஞ்சு சரையுல தீர்த்தமாட போனானே, ஆனால் என்ன சொல்வார்களாம், அண்ணனை காட்டுக்கணியின பாவி போறான் பாருன்னு எவனாவது வெய்திடுவானோன்னு அவனுக்கு மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கு. அதனால என்ன பண்ணுவானா, அர்த்தராத்திரி யார் கண்ணிலையும் படாத சரையுலே தீர்த்தமாடி விட்டு வருவான் பரதன். அதுபோல இவர்கள்லாம் என்ன நினைக்கிறார்களா, இந்த ஆயர் சிறுமியர்கள் எல்லாம், நம்ம பொழுது விடிஞ்சு தீர்த்தமாடுறதுக்கு யமுனையில தீர்த்தமாடுறதுக்கு போனமே ஆனால், பொய்கையிலே தீர்த்தமாட போனமே ஆனால், இந்த ஊர்ல இருப்பான்லாம் என்ன சொல்வா தெரியுமா, இவர்களெல்லாம் ஒரு தன்னுடைய பிரயோஜனத்துக்காக ஒரு நோன்பு நோக்கிறார்கள், அதுக்கு வியாஜமாக இந்த அங்கமாக போய் குளிக்கிறார்கள்னு சொல்லிடுவாலும் பயந்து நம்ம காணாம் பின்மாலையிலே பொழுது தீர்த்தமாடுகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். மையிட்டு எழுதுவோம், நாங்கள் மைய பூசிக்க மாட்டோன்றோம். இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், மைய கண்ணால் மலர் மேல் உறைவாள் என்று சொல்லும்படியா எப்பொழுதும் மையோட இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். ஆனால் மையிட்டு எழுதுவோம் என்று தெரிவிக்கிறார்கள். இந்திரியங்களிலே பிரதானமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் கண்ணு தானே. அப்படிப்பட்ட கண்ணு எப்படிப்பட்டதுன்னா, அந்த கண்ணனை பார்க்காத கண் கண்ணா, காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே என்று சொல்லும்படியாய் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய பேரு கிடைப்பதற்கு முன்ன அந்த கண்களை அலங்காரம் செய்து கொள்ள மாட்டோம். இந்த கண்களை கண் அலங்காரம் தானே கண்ணுக்கு, அதை ஏன் அலங்காரம் பண்ணி போனாலும் எம்பெருமானை பார்க்கக்கூடிய பலன் எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கிறதோ அதைத்தான் நாங்கள் அப்போதான் இது பண்ணுவோம். மலரிட்டு நாம் முடியும், எங்களுடைய கூந்தலுக்கு மலரிட மாட்டோம்னு தெரிவிக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்கிறார்கள். இந்த நோன்புக்கு அங்கமா
நோன்புக்கு அங்கம் பண்ணுறதுதான் அது ஒரு பக்கம். ஆனால் சொல்கிறார், நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம்? நின் பாத பங்கயமே தலைக்கணியாய் கொடிக்கொள் தென்மதில் சூழ் குளிர்வயல் சோலை திருப்புளிங்குடி கிடந்தானேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா ஆழ்வார். நின் பாத பங்கயம், உன்னுடைய தாமரை போன்ற பாதங்களானது என்னுடைய சிரஸ் மேலே விழணும், அது விழாத நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். அதாவது தலைக்கு புஷ்பங்களை சூடிக்கொள்ள மாட்டோம். தாழ் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே, உன்னுடைய திருவடியை கண்டு கொண்டேன், என் தலைமேலே அதை ஆபரணமாக சூடிக்கொண்டேன் என்றெல்லாம் காட்டுகிறார்கள் இல்லையா. அப்போ எம்பெருமானுடைய திருவடி இணைகள், அந்த தாழ்நிலை இலைகள் நம்மளோட தலையில படலைன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை எங்களுக்கு அது அந்த பூச்சோடு சூட மாட்டோம், செய்யாதன செய்யோம்னு தெரிவிக்கிறார். செய்யாதன செய்யோம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? செய்யக்கூடாத செய்ய மாட்டோம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இந்த இடத்துல காட்டக்கூடிய அர்த்தம் ரொம்ப விசேஷமாக காட்டுகிறார்கள். ஒரு காரியம், அவ்வளோ காரியங்கள் சாஸ்திரங்களிலே தெரிவிக்கிறது, இதெல்லாம் செய்யலாம், இதை செய்ய வேணும்லாம் சொல்றது. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் கூட எங்கள் பெரியவர்கள் சிஷ்டத்திலே சிஷ்டாச்சாரர்கள் சொல்லக்கூடியவர்கள், அந்த பெரியவர்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணனா அதை நாங்கள் செய்ய மாட்டோம், செய்யாதன செய்யோம் என்று காட்டுகிறார்கள். ஒரு உதாரணத்தையும் காட்டுறார். ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டான் தசரதன். ஒரு வரத்தாலே ராமன் காட்டுக்கு சென்றான். கைகேயினுடைய மற்றொரு வரத்தாலே என்ன கேட்டாள் அப்படின்னா, பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்ய வேண்டும்னா அதையும் கொடுத்து விட்டான். அப்போ நியாயப்படி பார்த்தா பரதனுக்கு இந்த அயோத்தியை ஆள்வதற்குண்டான எல்லா விதமான உரிமைகளையும் அவனுக்கு இருக்கு. ஆனால் என்ன பண்ணா, பரதன் அந்த நாட்டை ஆண்டானா ஆளல்ல. எதனால அப்படின்னு கேட்டா, மூத்தவர் இருக்கக்கூடிய காலத்திலே இளையவன் அந்த நாட்டை ஆளக்கூடாதுன்றது ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி ஒரு எழுதப்படாத சட்டம் அவ்விடத்திலே இருக்கே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அண்ணன் இருக்க தம்பி அரசை ஆளக்கூடாது, அதனால அவன் என்ன பண்ணான், பாதுகையை கொண்டே அந்த நாட்டை ஆண்டான் என்று காட்டுகிறார்கள். ஆபஸ்தம்பர்ன்ற மகரிஷி சொல்றார், தர்மஜ்ய சமய பிரமாணம் வேதாஸ்ச. நமக்கெல்லாம் இந்த செய்யக்கூடாதுன்றது முதல் பிரமாணம் எதுன்னா வேதம் தான் அப்படின்னு சொல்றார். ஆனால் ஆபஸ்தம்பர்ன்ற ரிஷி என்ன சொல்றாருன்னா, தர்மஸ்ய சமய பிரமாணம், தர்மஜ்ய சமய பிரமாணம். சிஸ்டர்கள் பெரியவர்கள் அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி எதை அனுஷ்டானம் பண்ணுகிறாளோ அதுதான் பிரமாணமே தவிர வேதம் சொல்லியிருக்குன்னு 98 காரியத்தை என்னால் பண்ணவே முடியாது, அதுதான் செய்யாதன செய்யும். தீக்குறளை சென்னோதும் தெரிவிக்கிறார்கள். தீக்குறள் அப்படின்னா ஒரு கடுமையான வார்த்தைகள் சொல்லக்கூடியது இல்லையா. இவர்களெல்லாம் தோழிமார்கள் உரையாடக்கூடிய காலத்தில் எப்படி பேசுகிறார்கள், பேய் பெண்ணே, நானாதாய், நாவுடையாய் அப்படியெல்லாம் பேசப்படுறார்கள் கீழே. இப்படியெல்லாம் பேசக்கூடிய காலத்திலே இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். தீக்குறளை சென்னோதும். சென்னோதம்னா என்னன்னா, நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லலை. இந்த மாதிரிலாம் சொன்னால் கூட இதை ஒரு புகாராக எடுத்து போய் கண்ணன் கிட்ட சென்று ஓதும் அப்படின்னு தான் தெரிகிறார். எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. 10 மாதம் ராவண பவனத்திலே சிறை இருந்தாள் இந்த சீதையானவள். அப்போ அவள் அங்கே இருக்கக்கூடிய ராட்சசிகளால் பலவிதமான இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டாள். ஆனால் என்ன பண்ணுறா, ராமன் ஜெயித்தான், ராவணனை முடித்து ராமன் ஜெயித்தான். அனுமான் கேட்குறான் அந்த அசோகவனத்துக்கு, சீதையே நீ எனக்கு ஒரு அனுமதி பிரதானம் பண்ணணும், எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறான். என்ன அனுமதி கொடுக்கணும், நான் உன்னை எவ்வளவு காலம் துன்பப்படுத்தி இந்த ராட்சசிகளெல்லாம் ஒரு வழி பண்ணணும், நான் அவர்களெல்லாம் நான் அடித்து உதச்சி துவைச்சி போட போகிறேன் இன்னைக்குன்னு சொன்னானா. உடனே சீதா பிராட்டி சொன்னாலாம், இந்த உலகத்திலே குற்றம் செய்யாதவர்கள் யார்? பாப்பா நாம் வா சுபான் நாம் வா பதார்ஹா நாம் பிளவங்கமா. இந்த உலகத்தை குற்றம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை. இவர்களால் என்ன பண்ணார்கள், அவனுடைய எஜமானன் சொன்னான், அதை இவர்கள் செய்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவர்களை போய் அம்பு இருக்க எய்தவன் இருக்க அம்பை நோவுதில் என்ன இதுவான இருக்கு அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டி ராமனுடைய இருந்தக்கூடிய ஏகாந்த காலத்தில், அதுக்கு பிறகு எவ்வளோ காலத்திலே அவனுடைய தனியாக இருந்திருப்பானே, அந்த காலத்தில் கூட இந்த ராட்சசிகளால் இவ்வளவு இன்னல்களுக்கு ஆளானோம் என்பதை சொல்லவில்லை. அதுபோல நாங்களும் தீக்குறள் பல சொல்லலாம், ஆனால் அதை போய் கண்ணனிடத்திலே சொல்ல மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி என்று தெரிவிக்கிறாள். மேலே ஐயம் பிச்சை அப்படின்னா ரெண்டுமே தானம் கொடுக்கறது தான். ஆனால் யாருக்கு கொடுக்கிறோம், எந்த வியக்திக்கு கொடுக்கிறோம்ன்றதான் அந்த இடத்துல வித்தியாசத்தை காட்டுகிறார்கள். ஐயம்னு சொல்லக்கூடியது
கௌரவியர்கள், நல்ல ஆச்சாரிய புருஷர்கள், ஒரு ரொம்ப மதிக்க தகுந்தவர், அவர்களுக்கெல்லாம் பூஜ்யராய் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பேர் என்னன்னா ஐயம்னு தெரிவிக்கிறார்கள். பிச்சைன்னு சொல்லக்கூடியவர்கள் ஆர்த்தர்கள், இதை கொண்டே ஜீவனம் நடத்தக்கூடியவர்கள். ஒருத்தர் தானம் கொடுத்து அதை வாங்கி யாச்சகம் வாங்கியே நடத்தக்கூடியவர்கள், தங்களுடைய ஜீவனத்தை நடத்தக்கூடியவர்களாய் இருக்கவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானத்தின் பேரு பிச்சை. ஐயமும் பிச்சையும் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்? ஆந்தனையும் கை காட்டின்னு தெரிவிக்கிறார்கள். முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம். நாம் எப்படி முடிஞ்ச அளவுக்குன்னு கேட்டால், எங்களால முடிஞ்ச அளவுக்கா? இல்லை, உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லை, வாங்கி கொள்ளக்கூடியவன் எங்களால் எவ்வளோ வாங்கி கொள்ள முடியும்னு சொல்றாலோ அது வரைக்கும் கொடுங்கோள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அப்படியே சொல்லி இதெல்லாம் பண்ணி உய்யும் ஆறு, இதெல்லாம் பண்ணதுதான் உய்யும்படைய ஆறு என்று காட்டுகிறாள். இதுதான் உய்யிப்பதற்கான வழி என்று காட்டுகிறார். உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று தெரிவிக்கிறாள். இந்த பாசுரத்தை முடிக்கிறாள். இடத்துல நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. இந்த உய்வுமாறு அப்படின்றத காஞ்சி சுவாமி தேவபெருமானுடைய 6 வார்த்தைகளை நினைக்க வேண்டும். ஆறுன்ற அதை அந்த வழியா நினைக்காதீங்கோ. அந்த உய்யும் ஆறுன்றத ஒரு எண்ணிக்கையா நினைச்சுக்கோங்க. தேவபெருமாள் திருக்கச்சின்னம்பள்ளிக்கு அருளிய 6 வார்த்தைகளை நினைவில் கொள்ளும்போல் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுவரை இன்னும் சில 6 வார்த்தைகள்லாம் பல எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் அவகாசம் பார்த்தா நேற்று பாசுரத்தையே 8 கால ஆகிப்படுது இன்னைக்கு முடிக்கிறதுக்கு. அதனால இந்த ஓங்கி உலகளந்த பாசுரத்தினுடைய சின்ன ஒரு சம்க்ஷேபமான விஷயத்தை விடத்திலே ஒரு 2 நிமிஷத்துல சொல்லி என்னுடைய பாசுரத்தினுடைய அனுசந்தானத்தோடு இன்றைக்கு தலை கட்டுவோம். ஓங்கி உலகளந்த அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாசுரத்தினுடைய இது என்னன்னா, ஒரு தனித்தன்மை என்னன்னா, திருப்பாவையிலே 2 பாசுரங்கள் பலஸ்ருதியை தெரிவிப்பதாய் அமைந்திருக்கும். பலஸ்ருதினா பலனை தெரிவிக்கக்கூடியது. இப்போ ஓங்கி உலகளந்த கீழே என்ன சொல்றான்னா, நீங்காத செல்வம் நிறைந்து என்று தெரிவிக்கிறார். அதே போல கீழே கடைசியில எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய்னு சொல்ல போறார். கடைசியில வங்கக்கடல் கடைந்தார் 30வது பாசுரத்தில். அப்போ ஓங்கி உலகளந்தார்னு காட்டக்கூடிய பாசுரத்திலே பலஸ்ருதியை தெரிவிக்கிறார்கள். 2 பாசுரத்திலே பலஸ்ருதி உண்டு. பொதுவாக கடைசி பாசுரத்திலே வைக்கக்கூடிய பலஸ்ருதி ஆண்டாள் இந்த பாசுரத்திலே முதல்லையே வைத்து விட்டாள். அது ஒன்று. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று காட்டுகிறார். யார் அந்த உத்தமன் அப்படின்னு கேட்டால், அந்த எம்பெருமான் தான் உத்தமன். எதனாலே உத்தமன் அப்படின்னு கேட்டால், அவன் பிறனுடைய காரியத்துக்காக ஒரு தாழ்ச்சியான ஒரு வேஷத்தை ஏற்றுக்கொண்டான் எம்பெருமான். அதனாலே உத்தமன். பிறர் வாழ்வதற்காக தன்னை அழித்து கொள்ளக்கூடியவன் உத்தமன் என்று அந்த உத்தமன்ற பதத்துக்கு அந்த இடத்துல ஒரு விபதேசம் பண்ணுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஓங்கி உலகளந்த பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். அதை நாளைய தினம் அனுபவிப்போம். இன்னைக்கு அந்த ஓங்கி உலகளந்த பாசுரத்தினுடைய அனுசந்தானத்தோடு இன்றைக்கு நிறுத்துவோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முளைபத்தி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ருமுனிமானசவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.